புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் அகிம்சை சத்தியாகிரகம் இன்றும் உறுதியாக உள்ளது என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஐ ஸ்டாண்ட் வித் ஃபார்மர் என்ற ஹேஷ்டேக்கையும் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நாடாளுமன்ற கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேரில் ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரம் பணிகளை பார்வையிட்ட பிரதமர் கட்டுமானத்தில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான முழு அடைப்பிற்கு கேரள அரசு ஆதரவு அளித்துள்ளதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டன. அனைத்து சாலைகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான முழு அடைப்பின் காரணமாக டெல்லியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நொய்டா, குருகிராம் உள்ளிட்ட பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான நாடு தழுவிய முழு அடைப்பை ஒட்டி திருப்பதியில் போக்குவரத்து முழுமையாக முடங்கியிருக்கிறது. பக்தர்களின் சிரமத்தை கணக்கில் கொண்டு திருமலை திருப்பதி இடையே மட்டும் பேருந்து இயக்கப்பட்டது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 26,041 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 3 லட்சத்திற்கும் கீழ் சரிந்திருக்கிறது. நாடு முழுவதும் இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டோர் எண்ணிக்கை 88 கோடியை கடந்துவிட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 38,18,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கூகுள் நிறுவனத்தின் 23வது பிறந்த நாளையொட்டி சிறப்பு டூடூல் வெளியிடப்பட்டுள்ளது. கூகுளின் உருவாக்கம், கூகுள் செய்யும் வேலைகள், செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றை கார்ட்டூன் மூலம் விளக்கும் வகையில் இந்த டூடூல் அமைந்திருக்கிறது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவரவர் மருத்துவ தகவல்கள் அடங்கிய பிரத்யேக அடையாள எண் வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் கோரிய 7 மாத கால அவகாசத்தை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. மாநில தேர்தல் ஆணையம் கூறும் காரணங்கள் சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது என்று கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் 4 மாத கால அவகாசம் வழங்கியிருக்கிறது. ஏர் இந்தியாவிற்கு சொந்தமாக அமெரிக்காவில் உள்ள சொத்துக்களை முடக்க கோரி கெய்ன் நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை நியூயார்க் நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. ஏர் இந்தியா கெய்ன் எனர்ஜி நிறுவனம் கூட்டாக முறையிட்டதை தொடர்ந்து நவம்பர் 18ஆம் தேதி வரை விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியத்தை நிறுத்தி வைப்பதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்று சொன்ன சென்னை மும்பை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதாக உயிரிழந்த தியாகியின் 90 வயது மனைவி தொடர்ந்த வழக்கில் மகாராஷ்டிர அரசு பதிலளிக்க மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இணை இயக்குநராக இருந்த முருகன் மீதான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கை தமிழகத்தில் இருந்து தெலுங்கானாவுக்கு மாற்ற கோரிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. குலாப் சூறாவளியால் பெய்த கனமழை காரணமாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சரிப்பள்ளி உள்ள பல்வேறு கிராமங்களில் வீடுகள் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் சிரமமடைந்துள்ளனர்.
பிடெக் பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேருவதற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. வரும் 17ஆம் தேதி வரை கலந்தாய்வு 4 கட்டங்களாக இணைய வழியில் நடைபெற இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் மகாராஜபுரத்தில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் மணமக்களுக்கு சமையல் எரிவாயுவை அவர்களது நண்பர்கள் பரிசாக வழங்கியுள்ளனர். சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த இளைஞர்கள் செய்த வித்தியாச முயற்சி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்கிறது. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான நாடு தழுவிய முழு அடைப்பை ஒட்டி கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. முன்னதாக மைசூரில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் விரைவு ரயிலை மறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் தொடர்ந்து செயல்பட்டால் அதிமுக வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2024 சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் என எடப்பாடி பழனிசாமி கற்பனை உலகில் பேசி வருவதாகவும் திரு கார்த்திக் சிதம்பரம் கூறியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கொர்க்கையில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணியானது இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் இங்கு தொல்லியல் ஆய்வு முழுமையாக நடக்கவில்லை என்றும் அரசு கூடுதல் கால அவகாசம் ஒதுக்கி அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி மீனவர்களை தாக்கி காயப்படுத்திய இலங்கை மீனவர்களை கண்டித்தும் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வரதட்சணை கொடுமை தாங்காமல் நெல்லை மாவட்டம் சங்கரபாண்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த சுப்ரியா என்ற இளம்பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு குழந்தைகளுடன் வந்து கதறி எழுந்தது காண்போரை கலங்க வைத்தது. தென் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு 15,869 குழந்தைகள் பிறந்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரியவந்துள்ளது. இதில் 10,116 குழந்தைகள் சுகப்பிரசவம் மூலமாக பிறந்துள்ளனர். இந்தியாவில் முதல் முறையாக பக்தர்களுக்கு தேங்காய் நீர் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் மத்திய இணையமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் தொடங்கி வைத்தார். கோவிலில் உடைக்கப்படும் தேங்காயில் இருந்து தண்ணீர் பெறப்பட்டு இயந்திரத்தின் மூலம் தூய்மை செய்யப்பட்டு அவை பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் எஸ்பி கண்ணன் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். முன்னாள் சிறப்பு டிஜிபி தரப்பில் இருந்த வழக்கில் வாதாட கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டதை கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. டெல்லியிலே படித்த மக்களிடத்திலே ஊழலுக்கு எதிராக கருத்தாக்கம் ஏற்பட்டதால் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலால் மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் ஊழல் பழகிவிட்டது எனவும் இந்த சமூகமே ஒரு குற்றச் சமூகமாக மாறிவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை காவல்துறை உதவி ஆய்வாளர் பணிச்சுமை குறித்து வெளியிட்ட ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து நெல்லை மாநகர காவல்துறையில் 70 காவலருக்கு இன்று வார விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.